வணக்கம். இந்தியால இருக்கக்கூடிய ஐஐடி, என்ஐடி, ட்ரிபிள் ஐடி, ஜிஎஃப்டி எல்லாம் படிக்கணும்ட்டு ஜேஇ மெயின்ஸ், ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாம்லாம் எழுதிட்டு ஜோசா கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஜோசா கவுன்சிலிங்கோட டேட் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமா ஜோசா கவுன்சிலிங்ல சாய்ஸ் ஃபில்லிங்கிறது ஜூன் 3ஆம் தேதி ஈவினிங் 5 மணிலேருந்து ஜூன் 12ஆம் தேதி ஈவினிங் 5 மணி வரைக்கும் 10 நாள் சாய்ஸ் ஃபில்லிங் நடக்க போகுது. இந்த 10 நாள்ல நீங்க எப்படி சாய்ஸ் பண்றீங்களோ, எந்த மாதிரி சாய்ஸஸ்லாம் ஆர்டர்ல வைக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு நல்ல கல்லூரியில் சீட்டு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத கன்ஃபார்ம் பண்ண முடியும். இந்த 10 நாள் சாய்ஸ் ஃபில்லிங் முடிஞ்ச பிறகு 1ஆவது ரவுண்டு, 2ஆவது ரவுண்டு, 3ஆவது ரவுண்டு, 4ஆவது ரவுண்டு, 5ஆவது ரவுண்டு, 6ஆவது ரவுண்டு வரைக்கும் கவுன்சிலிங் நடக்க போகுது. அதை பற்றி என்டையர் டீட்டெயில்ஸ், இந்த ஜோசா கவுன்சிலிங்கோட என்டையர் ப்ராசஸையும் உங்களுக்கு நான் தெளிவாக அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நம்ம சேனலை புதுசாக பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நானும் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். அதாவது மாணவர்களே, ஜோசா கவுன்சிலிங்கோட எல்லா தேதிகளுமே தெளிவாக கொடுத்துட்டாங்க. அதாவது இப்போ நம்ம அதை தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஜூன் 2ஆம் தேதி நமக்கு வந்து ஜேஇ அட்வான்ஸோட ரிசல்ட் எல்லாம் வெளியாயிருச்சு. இப்போது இந்த ஜூன் 3ஆம் தேதியிலேருந்து ஜூன் 12ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் எல்லாருமே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி சார், அது என்ன ப்ராசஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் தெளிவாக சொல்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஜோசா கவுன்சிலிங்கோட என்டையர் ப்ராசஸ் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கே நீங்களே பண்ணலாம், தெளிவாக எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வந்து நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ நிறைய மாணவர்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜூன் 3ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆகுது. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜோசாவோட அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். உங்களுக்கு ஐஐடி வேணுமோ, என்ஐடி வேணுமோ, எந்த காலேஜ் வேணுமோ நீங்கள் வந்து ஆர்டராக கொடுத்து நீங்கள் உங்களுக்கு தேவையான கோர்சஸ்லாம் நீங்கள் ஆர்டராக வச்சு அப்பையிலேருந்துமே நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்லாம் பண்ணிக்கலாம். அதே டேட்ல இருந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா சீட் அக்செப்டன்சி ஃபீஸ் கூட பே பண்ணிக்கலாம். அது என்ன சார் சீட் அக்செப்டன்சி ஃபீஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதே நிறைய பேருக்கு ஒரு டவுட்டா இருக்கும். ஒன்றும் கிடையாது. நீங்க வந்து ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாம் எழுதையில ஒரு அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்ட்லாம் போட்டு போய் பார்ப்பீங்களா, யூசர் நேம் பாஸ்வேர்டு. அதே பாஸ்வேர்டு அண்டு அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை இங்கேயும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறீங்க, அவ்வளவுதான். அதை பண்ணதுக்கப்புறம் உள்ள வந்து சில டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க. இப்போ உங்களுடைய 12th மார்க் ஷீட் இருக்குல்ல, அதை நீங்கள் உள்ளே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சில டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க. அந்த 12th மார்க் ஷீட் எதுக்காகனா, இங்கே எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியாங்கிறது 75% இருக்கணும் உங்களுடைய 12th மார்க்கு. அதுக்காக தான் அதெல்லாம் கேட்பாங்க. நீங்கள் அதெல்லாம் கொடுத்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அதுலேருந்தே பேமெண்ட்டும் பண்ணிக்கலாம். எப்போ ஜூன் 3ஆம் தேதியிலேருந்து ஜூன் 12ஆம் தேதி வரைக்கும் மிக மிக முக்கியமான நாள். இப்போ நம்ம அதில் உள்ள ப்ராசஸஸ் சொல்கிறேன். இப்போ ஜூன் 9ஆம் தேதி உங்களுக்கு என்ன நடக்குதுன்னா, மார்க் சீட் அலோகேஷன் 1. மார்க் சீட் அலோகேஷன்னா என்னன்னா, அதாவது ஜூன் 8ஆம் தேதி நைட்டு 8 மணி வரைக்கும் யார் யாரெல்லாம் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாங்களோ அவங்களுக்கான சீட் அந்த அலோகேஷனுங்கிறது ஜூன் 9ஆம் தேதி 2 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. அது என்ன சார் மார்க் சீட் அலோகேஷன் 1னா, உங்களுக்கு ஒரு காலேஜில் இதுதான் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்கிறத சொல்லுவாங்க. அது உறுதியானது கிடையாது, சும்மா இது கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை வந்து நீங்கள் வந்து அதுலேருந்து ஏதாவது நீங்கள் மாற்றிக்கிறதுனாலும் சாய்ஸை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். அதுக்கடுத்து ஜூன் 11ஆம் தேதி உங்களுக்கு 12:30 மணிக்கு மார்க் சீட் அலோகேஷன் 2 வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 10ஆம் தேதி உங்களுக்கு ஈவினிங் 5 மணி வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணவங்க, அது வரைக்கும் பண்ணவங்களுக்கு மார்க் சீட் அலோகேஷன் 2ன்னு ஒன்று வருது. அதை பார்த்து ஒன்றும் குழம்ப தேவையில்ல. அதில் வர்றதுங்கிறது கன்ஃபார்மான சீட்டு கிடையாது. நீங்கள் அதில் ஏதாவது மாடிஃபிகேஷன் எதுவும் சேஞ்ச் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம். பண்ணி முடிச்சிட்டிங்களா, அப்போவே நீங்கள் வச்ச சாய்ஸை லாக் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். பெருமளவில் நீங்கள் லாக் பண்ணவே தேவையில்லை, அதுவாக லாக் ஆகிக்கிறோம். அப்புறம் ஜூன் 12ஆம் தேதி ஈவினிங் 5 மணியோட உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் முடிஞ்சிடும். அதோட ரிஜிஸ்ட்ரேஷன், சாய்ஸ் ஃபில்லிங் எல்லா ப்ராசஸுமே முடியுது. அந்த டயத்து வரைக்குமே நீங்கள் வந்து சீட் அக்செப்டன்சி ஃபீஸ் அப்படி சொன்னேன்னு நீங்கள் பார்த்தீங்களா, அது என்ன சார்னு கேட்டிங்களா. இப்போ நான் அதுக்கு உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். அங்கே கொடுத்துருக்காங்களா சீட் அக்செப்டன்சி ஃபீஸ்னா, அவங்க முன்கூட்டியே நீங்கள் இவ்வளவு பணம் கட்டணும்னு சொல்கிறாங்க. எவ்வளோனா, அதாவது சீட் அக்செப்டன்சி ஃபீஸுங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு காலேஜில் சீட்டு கிடைச்சிச்சுன்னா நீங்கள் ஒரு கேட்டகிரிக்கும் ஒரு மாதிரி ஃபீஸ் பே பண்ணிக்கலாம் முன்னாடியே. அது நீங்கள் சீட்டு கிடைச்சதுக்கப்புறமும் பே பண்ணலாம். அதை நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ 15,000 ரூபா உங்களுக்கு போட்டிருக்காங்க. யாருக்கு? எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேட்டகிரிக்கு வந்து 15,000 ரூபா ஃபீஸ் போட்டிருக்காங்க. ப்ளஸ் ஒரு 5,000 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜோசாவோட ப்ராசஸிங் சார்ஜஸாக ஒரு 5,000. நீங்கள் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேட்டகிரியாக இருந்தீங்கன்னா 20,000 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற கேட்டகிரியாக இருந்தீங்கன்னா 30,000 ப்ளஸ் ஒரு 5,000 உங்களுக்கு 35,000 வரும் மற்ற கேட்டகிரிக்கு. எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடிக்கு வெறும் 20,000 ரூபா தான் பே பண்ணணும். இதுதான் அவங்களுடைய
பிஸ்னஸ் ரூல்ஸில் கொடுத்துருக்காங்க. ஜோசாவோட அந்த பிஸ்னஸ் ரூல்ஸை படிச்சிங்கன்னா நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அதில் வந்து நீங்கள் யூபிஐலையோ இல்லை கிரெடிட் கார்ட்லையோ நெட் பேங்கிங்லையோ எதில் வேணால் பே பண்ணிக்கலாம். புரிஞ்சிருச்சா? இப்போ நம்ம அடுத்த ப்ராசஸை பார்ப்போம். இப்போ நீங்கள் பேமெண்ட்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்க, எல்லாத்தையும் பண்ணி ஜூன் 12ஆம் தேதியோட எல்லாமே ஓவர். நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் அன்னையோட க்ளோஸ் ஆகுது. அதன் பிறகு நமக்கு ஜூன் 13ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் எல்லாமே அந்த ஜோசா வெப்சைட்டில் நடக்கும். அதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை. அதன் பிறகு ஜூன் 14ஆம் தேதியிலேருந்து சீட் அலாகேஷன், ஜூன் 14ஆம் தேதி ரவுண்டு 1ஓட சீட் அலாகேஷன் நடக்கும். இப்போ இதுதான் உங்களுக்கு உறுதியானது. ரவுண்டு 1ல் நிறைய பேருக்கு சீட்டு கிடைக்கலாம், நிறைய பேருக்கு கிடைக்காமையும் போகும். சில பேருக்கு ரவுண்டு 1லேயே சீட் அலாட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் என்னென்னலாம் பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். ரவுண்டு 1ஓட சீட் அலாகேஷன் வந்துடும். உங்களுக்கு வந்து NITயில் CSE கிடைச்சிருக்கு அப்படின்னு வரும். எது நீங்கள் சாய்ஸில் வச்சுருக்கீங்களோ அது வந்ததுக்கப்புறம் ஜூன் 14ஆம் தேதியிலேருந்து ஜூன் 18ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் முன்னாடியே அந்த ஃபீஸ் பேமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும்னா ஜூன் 14லேருந்து 18ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணணும். அப்புறம் வந்து டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணணும். அதெல்லாம் பண்ணி முடிச்சிடணும் ஜூன் 18ஆம் தேதிக்குள்ளே. அதை பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அதன் பிறகு நீங்கள் என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். 1ஆவது ரவுண்டோட ப்ராசஸ் இதுதான். அதில் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமே உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ண சொல்லும். அது என்ன சார் டாக்குமெண்ட்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, டாக்குமெண்ட்ஸுக்குமே நம்மக்கிட்ட வந்து அவங்களுடைய பிஸ்னஸ் ரூல்ஸில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன, நீங்கள் வந்து 10th மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் 10th மார்க் ஷீட்டு அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டு, பர்த் சர்டிஃபிகேட்டு இதில் ஏதாவது ஒன்று இருந்தாவே போதும். அதுக்கப்புறம் உங்களுடைய 12th மார்க் ஷீட்டு, அப்புறம் உங்களுடைய அட்மிட் கார்டு வந்து JEE மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுங்களா அந்த அட்மிட் கார்டு, இது எல்லாம். அதோட மெயினாக என்னென்னா கேட்டகரி, நீங்கள் வந்து எந்த கேட்டகரி, நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு BCயாக இருக்கலாம், BCMஆ இருக்கலாம், MBCயாக கூட இருக்கலாம். ஆனால் உங்கள்கிட்ட OBC சர்டிஃபிகேட் வேணும். இப்போ நீங்கள் OBC கேட்டகரியாக இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த இடஒதுக்கீடு கிடைக்கும். அதனால் ஏப்ரல் 1, 2025க்கு அப்புறம் நீங்கள் OBC சர்டிஃபிகேட், அந்த சர்டிஃபிகேட் தான் செல்லுபடி ஆகும். அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் EWS, ஜென்ரலில் EWSனா நம்ம தமிழ்நாட்டில் அந்த மாதிரி கேட்டகரியில் இருந்தீங்கன்னா ஏப்ரல் 1க்கு அப்புறம், இப்போ இந்த மாதம் ஏப்ரல் 1க்கு அப்புறம் நீங்கள் வாங்கியிருக்கணும் புது சர்டிஃபிகேட்டாக. அது மட்டும்தான் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாணவர்கள் தெரிஞ்சுக்கணும். அதே போல் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, அடுத்து ரொம்ப முக்கியமாக மெடிக்கல் சர்டிஃபிகேட் வேணும்னு சொல்லியிருக்காங்க. மற்ற மாணவர்கள் PWT, டிசபிலிட்டிக்கெல்லாம் அவங்களுக்கு தேவையான சர்டிஃபிகேட். இப்போ இந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட்னா என்ன சார்னு கேட்பீங்க. அதுக்கு Annexure 7ல் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, நான் படிக்கிறேன் பார்த்துங்க. இப்போ நான் வந்து இது வந்து இப்போ நான் சொன்னது NITக்கு, IITக்கும் பெருமளவில் மாறாது, அதே தான். உங்களுக்கு 10th மார்க் ஷீட்டு, ஆதார் கார்டு இல்லாட்டி பர்த் சர்டிஃபிகேட் இதில் ஏதாவது ஒன்று, 12th மார்க் ஷீட்டு, அப்புறம் உங்களுடைய கேட்டகரி சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் கேட்டகரி சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வச்சுக்கணும். அது இருந்தால் தான் எல்லாம். பர்த் சர்டிஃபிகேட்டும் ரொம்ப முக்கியம். Annexure 7ல் அந்த பர்த் சர்டிஃபிகேட்டுங்கிற மெடிக்கல் சர்டிஃபிகேட். இந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் எப்படி இருக்குங்கிறத இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்களேன். இப்போ மெடிக்கல் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்குங்க அவங்க வந்து அவங்களுடைய பிஸ்னஸ் ரூல்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. இதுதான் அவங்களுடைய மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு. இதை வந்து நீங்கள் ஃபில்லப் பண்ணி நீங்கள் உள்ளே அப்லோட் பண்ணணும். ஃபில்லப் பண்ணினா எங்கே போய் ஃபில்லப் பண்ணுறேன்னா நீங்கள் ரிஜிஸ்டர்டு டாக்டர்கிட்ட சைன் வாங்கணும். சைன் வாங்கி இதை வந்து நீங்கள் ஃபில்லப் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபில்லப் பண்ணணும் ஃபுல்லாக. மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இதை நீங்கள் ஃபில் பண்ணிட்டு உள்ளே அப்லோட் பண்ணிக்கலாம். இதை பண்ணி முடிச்சிட்டிங்களா, எல்லாம் ஓவர். இப்போ நம்ம அடுத்து இன்னும் என்டையர் ப்ராசஸை பார்க்கலாம். இப்போ 1ஆவது ரவுண்டில் சில மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஜூன் 18ஆம் தேதியோட எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவாங்கல்ல. ஜூன் 19ஆம் தேதியும் 20ஆம் தேதியும் சில பேர் அதில் ஏதாவது கொரி பண்ணியிருந்தாங்கன்னா, ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாங்க, பேமெண்ட்டில் தப்பு பண்ணியிருப்பாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது அவங்க சர்டிஃபிகேட் தப்பாக அப்லோட் பண்ணியிருப்பாங்க, OBC சர்டிஃபிகேட்டு, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்குல்ல. அதெல்லாம் அவங்களுடைய மெயிலுக்கே சென்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு நீங்கள் இந்த மெயிலுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு நீங்கள் அதை ஏதாவது தப்பாக பண்ணியிருந்தீங்கன்னா அதை மாற்றிக்கலாம். இதுதான் 1ஆவது ரவுண்டோட ப்ராசஸ். இப்போது 1ஆவது ரவுண்டில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுக்கு ஒரு சீட்டு கிடைச்சிருச்சுல, அந்த சீட்டு கிடைச்சோன்னே அதை நீங்கள் என்ன ஆப்ஷன் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ண போகிறீங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு NITயில் CSEயில் ஒரு கோர்ஸ் கிடைச்சிருக்கலாம், எது வேணாலும். CSE கிடைச்சிருக்கலாம், ECE கிடைச்சிருக்கலாம், இல்லை இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இந்த மாதிரி எது வேணாலும் கிடைக்கலாம். நம்ம NIT திருச்சியோ இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய NITயோ இல்லை IITயோ எது வேணால் கிடைச்சிருக்கலாம். கிடைச்சதுக்கப்புறம் இப்போ 3 ஆப்ஷன் இருக்குது, ஃப்ரீஸு, ஃப்ளோட்டு, ஸ்லைடு. இந்த 3 ஆப்ஷனை நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். ஒன்று ஃப்ரீஸ்னா எனக்கு இப்போ கொடுத்துருக்கக்கூடிய இதை அப்படியே எனக்கு வேணும், இந்த காலேஜில் இந்த கோர்ஸ் எனக்கு வேணும், நான் இதிலேயே சேர்ந்துக்கிறேன் அப்படின்னா ஃப்ரீஸ். ஃப்ளோட்னா எனக்கு இப்போ நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய சாய்ஸ் வேணும், அதை விட மேலே உள்ள சாய்ஸ். இப்போ நீங்கள் ஒரு காலேஜ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, அதை விட மேலே ஏதாவது வேணும்னாலும் எனக்கு கொடுங்கன்னா அதுக்கு பேர் ஃப்ளோட். அதுக்கப்புறம் ஸ்லைடு.
ஸ்லைடுனா என்ன சார்னா, எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய காலேஜில் இப்போ என்ஐடியில் இந்த கோர்ஸ் கொடுத்துருக்கீங்க, எனக்கு இது வேணும், இதே காலேஜில் வேற கோர்ஸ் வேணும் அப்படின்னா அதுக்கு பேர் ஸ்லைடு. புரிஞ்சிருச்சா? ஒன்று எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஃப்ரீஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய சாய்ஸே ஓகே. ஃப்ளோட்னா எனக்கு கொடுத்துருக்கக்கூடியதும் வேணும், இதை விட மேலே உள்ளதில் ஏதாவது இருந்தால் கொடுங்கன்னு சொல்கிறதுக்கு பேர் ஃப்ளோட்டு. ஸ்லைடுனா எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய காலேஜில் அதே காலேஜில் வேற கோர்ஸ் வேணும்னா அதுக்கு பேர் வந்து ஸ்லைடு. இந்த 3 ஆப்ஷனையும் தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. இது 1வது ரவுண்டோட என்டையர் ப்ராசஸ் ஜூன் 13ஆம் தேதியிலேருந்து ஜூன் 20ஆம் தேதி வரைக்கும் முடிஞ்சிடும். அடுத்து 2வது ரவுண்டோடைய ப்ராசஸ். 2வது ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1வது ரவுண்டில் சில பேருக்கு சீட்டு வந்து கிடைக்காம கூட போயிருக்கலாம். கிடைக்காம போனவங்களுக்கு 2வது ரவுண்டில் கிடைக்கலாம். எப்போனா ஜூன் 21ஆம் தேதி சீட் அலோகேஷன் 2வது ரவுண்டுக்கு நடக்கும். அதில் ஃப்ரீஸு, ஃப்ளோட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைடு இந்த ஆப்ஷன் கொடுத்தவங்களுக்குலாம் 2வது ரவுண்டில் திடீர்னு வேறு காலேஜ் கூட கிடைக்கும். நீங்கள் வந்து கொடுத்து மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். 2வது ரவுண்டுக்கு மாற்றி கொடுக்கலாம், 3வது ரவுண்டு, 4வது ரவுண்டு, 5வது ரவுண்டு, 6வது ரவுண்டு கிட்ட நடக்கும். இப்போ 2வது ரவுண்டில் ஜூன் 21ஆம் தேதி உங்களுக்கு சீட் அலோகேஷன் நடந்துருச்சுன்னா ஜூன் 21ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு ஜூன் 25ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அந்த ஃபீஸை பே பண்ணிட்டு டாக்குமெண்ட்ஸ் நான் சொன்னல அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு எல்லாத்தையும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அப்புறம் ஜூன் 25ஆம் தேதி அந்த என்கொயரி ஏதாவது இருந்தால் மெயிலுக்கு எல்லாத்தையும் சென்ட் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து நீங்கள் அதை வந்து இந்த ஃபீஸ் பேமெண்ட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா எல்லாம் கம்ப்ளீட். அந்த பேமெண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே விவரங்களோட ஜூன் 27ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. இந்த 2வது ரவுண்டில் நீங்கள் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சீட்டு கிடைச்சிச்சு பார்த்தீங்களா, அதை வேணான்னு கூட சொல்லலாம். சார் எனக்கு வந்து 1வது ரவுண்டில் ஒரு சீட்டு கிடைச்சிச்சு, எனக்கு அது பிடிக்கல. இப்போ ஒரு காலேஜில் உங்களுக்கு கிடைச்சிது, எனக்கு அது பிடிக்கல, எனக்கு நான் கட்டின அந்த அக்செப்டன்சி ஃபீஸை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு கூட நீங்கள் சொல்ல முடியும். அது வந்து 2வது ரவுண்டில் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஜூன் 22ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு வந்து ஜூன் 27ஆம் தேதி வரைக்கும் அந்த வித்ட்ரால் பண்ணிக்கலாம். வித்ட்ரால்னா என்ன சார்னா, இப்போ நீங்கள் ஃபீஸ் அக்செப்டன்சி ஃபீஸாக ஒன்று பே பண்ணீங்களா, அந்த 20,000 அதுக்கடுத்து 35,000 பே பண்ணீங்களா, அந்த பேமெண்ட்டை நீங்கள் வேணான்னு சொல்லிட்டு வாங்கிக்கலாம். எனக்கு வேணாம்ப்பா, இந்த காலேஜில் எனக்கு கிடைச்ச கோர்ஸே வேணாம். ஆனால் 1வது ரவுண்டில் நீங்கள் வெளியில் போக முடியாது. 2வது ரவுண்ட்லேருந்து இந்த வித்ட்ரால் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. வித்ட்ரால் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸிட் பண்ணிட்டு வெளில கூட போய்க்கலாம். வெளில போகிறேன்னா போய்க்கலாம், தாராளமாக வெளில போய்க்கலாம். இல்லை உங்களுக்கு பிடிக்கலன்னா, பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஏன் வெளில போகிறீங்க, அதுதான் சொல்கிறேன். இப்போ 2வது ரவுண்டில் இந்த ப்ராசஸ் ஜூன் 21ஆம் தேதியிலேருந்து ஜூன் 27ஆம் தேதி வரைக்கும் இந்த 2வது ரவுண்டுங்கிறது நடக்க போகுது. இந்த வித்ட்ரால் பண்ணுறதுக்கு எப்படி சார் ஈஸியாக வித்ட்ரால் நமக்கு கொடுத்துருவாங்களா, உடனே நாங்கள் கட்டின பணத்தை உடனே கொடுத்துருவாங்களா? அப்படி கிடையாது. இப்போ நான் அதுக்கு சொல்கிறேன், நீங்கள் எப்படி வித்ட்ரால் பண்ணணும்னா, உங்களுக்கு எப்படி நான் சொன்னனோ அதே போல் வித்ட்ராலுக்கு ஒரு தனியாக ஒரு அனெக்சர் 8ல் அவங்களுடைய பிஸ்னஸ் ரூல்லேயே ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுடைய பெயர்கள் அந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில்அப் பண்ணிட்டீங்கன்னா, ஃபில்அப் பண்ணி நீங்கள் அதை என்ன பண்ணணும்னா உள்ளே அப்லோட் பண்ணணும். அப்படியே உள்ளே அப்லோட் பண்ணணும். உங்களுக்கு வித்ட்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸிங் சார்ஜஸை 7,000 பிடிச்சிருவாங்க. நீங்கள் எப்படி 20,000 35,000 பே பண்ணீங்களா, அதில் 7,000 ரூபா ப்ராசஸிங் சார்ஜஸாக பிடிச்சிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கே போட்டு விட்ருவாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. 1வது ரவுண்டில் ஒரு சீட்டு கிடைச்சிருக்கும், பிடிக்கலன்னா நீங்கள் 2வது ரவுண்ட்லேருந்து நீங்கள் பிடிக்கலன்னா வெளியில் போய்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து கொஞ்சம் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த ப்ராசஸையும் பார்க்கலாம். இது 2வது ரவுண்டோட ப்ராசஸுங்க. அப்புறம் 3வது ரவுண்டோட சீட் அலோகேஷனுங்கிறது ஜூன் 28ஆம் தேதி எந்த காலேஜ்னு சொல்லுவாங்க. ஜூன் 28ஆம் தேதியிலேருந்து ஜூலை 2ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணுறது, டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணுறது இதெல்லாமே பண்ணிக்கலாம். ஜூலை 2ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் பணத்தை பே பண்ணிக்கலாம் 3வது ரவுண்டுக்கு. அதே ஜூலை 3ஆம் தேதியும் 3ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது என்கொயரி இருந்ததுன்னா மெயிலுக்கு இதெல்லாம் சென்ட் பண்ணுவாங்க. அப்புறம் ஜூன் 29ஆம் தேதியிலேருந்து அதே ஜூன் 29ஆம் தேதியிலேருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 2ஆம் தேதிக்குள்ளே அதில் வந்து வித்ட்ரால் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. இதுலையுமே 3வது ரவுண்டில் நீங்கள் வித்ட்ரால் பண்ணி வெளியில் கூட போய்க்கலாம் எக்ஸிட் பண்ணிட்டு. இதுலையுமே அந்த வித்ட்ரால் ஆப்ஷன் இருக்குது. எக்ஸிட் ஆகி வெளில போகிறதுக்கான ஆப்ஷன் வந்து 3வது ரவுண்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஜூன் 28ஆம் தேதியிலேருந்து ஜூலை 3ஆம் தேதி வரைக்குமே 3வது ரவுண்டு நடக்குது. 3வது ரவுண்டும் பார்த்தாச்சு. இப்போ 4வது ரவுண்டு ப்ராசஸ் போவோம். ஒரு ரவுண்டு என்ன நடக்குதோ அதே தான் அடுத்தடுத்த ரவுண்ட்லையும். இப்போ 4வது ரவுண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4வது ரவுண்டு சீட் அலோகேஷனுங்கிறது ஜூலை 4ஆம் தேதி நடக்கும். நிறைய மாணவர்களுக்கு 1வது ரவுண்டு 2வது ரவுண்டு 3வது ரவுண்டில் சீட்டு கிடைக்காம போய் கூட 4வது ரவுண்டில் கிடைக்கலாம். 1வது ரவுண்ட்லேயே கிடைக்கலன்னா 2வது ரவுண்டில் கிடைக்கும், 2வது ரவுண்டில் கிடைக்கலன்னா 3வது ரவுண்டில் கிடைக்கும். ஒரு ரவுண்டுக்கு நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். இப்போ ஜூலை 4ஆம் தேதி ரவுண்டு 2ஓட சீட் அலோகேஷன் நடக்குது. ஜூலை 4ஆம் தேதியிலேருந்து ஜூலை 8ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து அந்த பேமெண்ட் பண்ணுறது, டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணுறது இது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா ஜூலை 8ஆம் தேதியோட ஃபீஸையும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். அது முன்னாடியே பே பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே இல்லை. அதே போல் ஜூலை 9ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் ஏதாவது என்கொயரி இந்த பிரச்சனையெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் தீர்த்துக்கலாம்.
அதுக்கப்புறம் நீங்கள் வித்ட்ரால் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் ரவுண்டு 4லேயும் கொடுக்கப்படுது. நீங்கள் வித்ட்ரால் பண்ணி உங்களுக்கு வேணான்னா சீட்டு வேணான்னா வெளில போய்க்கலாம். எனக்கு என்னோட பணத்தை கொடுத்துருங்க, எனக்கு பிடிக்கல அந்த காலேஜ் வேணான்னு சொல்லிட்டு வெளில போய்க்கலாம். விருப்பம் இருந்தால் வெளில போய்க்கலாம். அடுத்து கிட்டத்தட்ட ஜூலை 4ஆம் தேதியிலேருந்து ஜூலை 9ஆம் தேதி வரைக்குமே ரவுண்டு 4ஓட ப்ராசஸ் நடக்குது. அப்புறம் ரவுண்டு 5 வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 10ஆம் தேதி சீட் அலோகேஷன் நடக்குது. எது? ரவுண்டு 5க்கு ஜூலை 10ஆம் தேதி வந்து சீட் அலோகேஷன் கொடுக்குறாங்க. 1வது ரவுண்டு, 2வது ரவுண்டு, 3வது ரவுண்டு, 4வது ரவுண்டில் சீட்டு கிடைக்காதவங்களுக்கு கூட 5வது ரவுண்டில் கிடைக்கலாம். அப்படி கிடைச்ச உடனே ஜூலை 10ஆம் தேதியிலேருந்து ஜூலை 14ஆம் தேதிக்குள்ளே இந்த ஃபீஸ் பே பண்ணுறது, டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது, அதுக்கடுத்து இதெல்லாம் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜூலை 14ஆம் தேதியோட அந்த பேமெண்ட்லாம் கம்ப்ளீட் ஆயிரும். அப்புறம் ஜூலை 5ஆம் தேதி உங்களுக்கு அந்த என்கொயரி ஏதாவது இருந்ததுன்னா மெயிலுக்கு அனுப்புவாங்க, நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஜூலை 11ஆம் தேதியிலேருந்து ஜூலை 14ஆம் தேதிக்குள்ளே இதுலேயுமே வித்ட்ரால் ஆப்ஷன் இருக்குது. ரவுண்டு 5ல் நீங்கள் வித்ட்ரால் பண்ணிட்டு வெளில போய்க்கலாம். வெளில உங்களுக்கு பிடிக்கலன்னா வெளில போய்க்கலாம். இந்த ஆப்ஷன் இதுலேயுமே இருக்குது. இப்போ ரவுண்டு 5ஐயும் பார்த்துட்டோம். இப்போ நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும், இந்த ரவுண்டு 5ல் இது வரைக்கும் ஐஐடி உங்களுக்கு வரும். நீங்கள் ஐஐடி வேணான்னா இந்த 5வது ரவுண்டுலேயே நீங்கள் வேணான்னு சொல்லி வித்ட்ரால் பண்ணிடணும். ஏன்னா 5வது ரவுண்டுக்கு அப்புறம் நீங்கள் வந்து ஐஐடியில் சீட்டு கிடச்சிருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வித்ட்ரால் பண்ண முடியாது. 5வது ரவுண்டுலேயே நீங்கள் எனக்கு ஐஐடியில் ஒரு சீட்டு கிடைச்சதுக்கப்புறம் எனக்கு அது வேணாம், ஐஐடியில் எனக்கு படிக்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் 5வது ரவுண்ட்லேயே வித்ட்ரால் பண்ணிட்டு, பெரும்பாலும் பண்ண மாட்டாங்க. எப்படிங்க ஐஐடியில் சீட்டு கிடைச்சா பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. வேணும்னா அந்த 5வது ரவுண்டோட ஐஐடியில் நீங்கள் வித்ட்ரால் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் 5வது ரவுண்டோட க்ளோஸ் ஆயிரும். அப்புறம் கடைசி ரவுண்டு இப்போ இந்த 5வது ரவுண்டு ஜூலை 10ஆம் தேதியிலேருந்து ஜூலை 5ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. அப்புறம் கடைசி ரவுண்டு 6வது ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ரவுண்டு. இதோட ஐஐடியில் பெரும்பாலும் உங்களுக்கு 5வது ரவுண்ட்லேயே சீட்டு முடிஞ்சிருச்சுன்னா இந்த 6வது ரவுண்டுக்கு ஐஐடி சீட்டு வருமானு சொல்ல முடியாது. பெரும்பாலும் சீட்டு இருந்துச்சுன்னா 6வது ரவுண்டுக்கும் வரும் ஐஐடி சீட்டு. இதுதான் லாஸ்ட் ரவுண்டு. ஐஐடி என்ஐடி இருக்கக்கூடிய இடங்கள் கடைசி 6வது ரவுண்டு நடக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 16ஆம் தேதி உங்களுக்கு சீட் அலோகேஷன் நடக்குது. ஜூலை 16ஆம் தேதி சீட் அலோகேஷன் நடக்குது. ஜூலை 16ஆம் தேதியிலேருந்து ஜூலை 21ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு உங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் உள்ளே அப்லோட் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். என்டையர் ப்ராசஸ் எல்லாத்தையும் ஓவர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஏதாவது கொரி இருந்ததுன்னா அந்த ஜூலை 16 டு ஜூலை 21ஆம் தேதிக்குள்ளே முடிச்சிருவாங்க. நீங்கள் ஜூலை 21ஆம் தேதிக்குள்ளே பேமெண்ட்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அதுலேயுமே உங்களுக்கு வந்து இங்கே வித்ட்ரால் ஆப்ஷன் 6வது ரவுண்டில் கிடையாது. நீங்கள் 5வது ரவுண்ட்லேயே வெளில போய்க்கணும். 6வது ரவுண்டில் நீங்கள் வெளில போக முடியாது. ஆனால் என்ஐடியில் உங்களுக்கு சீட்டு கிடச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வெளியில் போகலாம். இப்போ நீங்கள் கவனிக்கணும். இப்போ 1வது ரவுண்டை பார்த்துட்டீங்க, 2வது ரவுண்டை பார்த்துட்டீங்க, 3வது ரவுண்டை பார்த்துட்டீங்க, 4வது ரவுண்டு, 5வது ரவுண்டு, 6வது ரவுண்டு வரைக்கும் வந்துட்டோம். இது வரைக்கும் உங்களுக்கு சீட்டு ஒன்று கிடச்சிருச்சு சார், எனக்கு ஒரு சீட்டு அலாட் ஆயிடுச்சு. நான் வந்து முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா சீட் அக்செப்டன்சி ஃபீஸ் பே பண்ணிட்டேன். அதாவது 20,000 35,000 பே பண்ணீங்களா, அதெல்லாம் பே பண்ணிட்டீங்க. மீண்டும் நீங்கள் ஒரு பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, என்னென்னா உங்களுக்கு பார்சியல் அட்மிஷனாக நீங்கள் பார்சியல் அட்மிஷன் ஃபீஸாக ஒரு பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பாருங்கள் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து அந்த பேமெண்ட் எவ்வளோங்கிறத நான் சொல்கிறேன். உங்களுக்கு இது வரைக்கும் ஒரு சீட்டுக்கு நீங்கள் சீட் அக்செப்டன்சி ஃபீஸ் பே பண்ணி வச்சுருந்தாலும் நீங்கள் பார்சியல் அட்மிஷன் ஃபீஸாக வந்து பே பண்ணலைன்னா அந்த சீட்டு உங்களுக்கு கிடைக்காது. அதனால் பார்சியல் அட்மிஷன் ஃபீஸ் பே பண்ணணும். அது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து எவ்வளோ பெரிய ப்ராசஸாக இருக்குது பாருங்களேன். நீங்களே எப்படி ஆகுறீங்க பாருங்கள். அதுக்கு வந்து பார்சியல் அட்மிஷன் ஃபீஸுங்கிறது வந்து 20,000 ரூபாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி அதுக்கப்புறம் பிடபிள்யூடி கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்சியல் அட்மிஷனாக ஒரு 20,000 ரூபா பே பண்ணணும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடிக்கு 20,000 ரூபா பே பண்ணணும். ஏற்கனவே ஒரு 20,000, இங்கே இப்போ பார்சியல் அட்மிஷனாக ஒரு 20,000 பார்த்துக்குங்க. இந்த பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைசியாக 1வது ரவுண்டு, 2வது ரவுண்டு, 3வது ரவுண்டு, 4வது ரவுண்டு, 5வது ரவுண்டு, 6வது ரவுண்டு முடிஞ்ச பிறகு பே பண்ணுவீங்க. அப்புறம் நீங்கள் அதர் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 45,000 பே பண்ணணும். அதர் கேட்டகரி ஏற்கனவே 35,000 பே பண்ணியிருந்தீங்க, இங்கே வேறு 45,000 பண்ணணும். அதனால நல்லா தெரிஞ்சுக்கிறது, 2 பேமெண்ட்டுங்க. ஒன்று சீட் அக்செப்டன்சி ஃபீஸாக ஒன்று பே பண்ணுவீங்க. அப்புறம் 6வது ரவுண்டு வரைக்கும் உங்களுக்கு சீட்டெல்லாம் கிடைச்சி உங்களுக்கு நான் இதில் தான் படிக்க போகிறேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா இந்த பார்சியல் அட்மிஷனாக வந்து பார்த்தீங்கன்னா பார்சியல் அட்மிஷன் ஃபீஸாக ஒரு 20,000 வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரியாக பே பண்ணுவாங்க. மற்ற மாணவர்கள் அதர் கேட்டகரி 45,000 பே பண்ணுவாங்க. 2 இது புரிஞ்சிருச்சா? ஒன்று சீட் அக்செப்டன்சி ஃபீஸு, இன்னொன்று வந்து பார்சியல் அட்மிஷன் ஃபீஸு. இந்த சீட் அக்செப்டன்சி ஃபீஸும் இந்த பார்சியல் அட்மிஷன் ஃபீஸும் கட்டினா தான் உங்களுக்கு சீட்டு உறுதின்னு அர்த்தம். இப்போ நம்ம இந்த ஃபீஸும் பே பண்ணிட்டீங்க, யூபிஐயில் பே பண்ணிக்கலாம். இது பே பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு, என்டையர் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், சார்
ஒன்றாவது ரவுண்டில் சீட்டு கிடைக்கல, 2வது ரவுண்ட்லையும் கிடைக்கல, 3வது ரவுண்ட்லையும் கிடைக்கல, 4வது ரவுண்ட்லையும் கிடைக்கல, 5வது ரவுண்ட்லையும் கிடைக்கல, 6வது ரவுண்ட்லையும் கிடைக்கல. நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சிசாப் கவுன்சிலிங்க்கு போகலாம். சிசாப் கவுன்சிலிங் எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சில பேர் வந்து 6வது ரவுண்டு வரைக்கும் பொறுத்திருந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்காத சீட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வித்ட்ரால் பண்ணிட்டு கூட நீங்கள் சிசாப் கவுன்சிலிங்க்கு போகலாம். வித்ட்ரால் பண்ணிட்டுனா எனக்கு வேணாம்ப்பா, பணம் எனக்கு பே பண்ணது வேணாம், எனக்கு பணத்தை கொடுத்துருங்க, நான் எக்ஸிட் பண்ணிட்டு போகிறேன்னு கூட போகலாம் என்ஐடியில். அதுதான் அந்த உங்களுக்கு ஜூலை 16ஆம் தேதியிலேருந்து ஜூலை 22ஆம் தேதி வரைக்கும் அந்த வித்ட்ரால் ப்ராசஸ்ங்கிறது நடக்குது என்ஐடிக்கு. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஏதாவது கொரி இருந்ததுன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். அதில் எதாக இருந்தாலும் இந்த கொரியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ தீர்த்துக்கலாம், ஜூலை 16லேருந்து ஜூலை 22ஆம் தேதி வரைக்கும் அந்த வித்ட்ரால அந்த கொரிஸை நீங்கள் தீர்த்துக்கலாம். அப்புறம் சிசாப் கவுன்சிலிங்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த 6 ரவுண்டு முடிஞ்ச பிறகும் சீட்டு. இப்போ சில பேர்லாம் வந்து வேணான்ட்டு சீட்டு எனக்கு வந்து வேணாம் விட்டுருங்கன்ட்டு விட்டுட்டு போன சீட்டு எல்லாமே சிசாப்புக்கு வரும். ஒன்லி சிசாப் கவுன்சிலிங்க்கு என்ஐடி, IIIT, GFTI மட்டும்தான் வரும், ஐஐடி வராது. சிசாப் கவுன்சிலிங்கில் ஒன்லி என்ஐடி, IIIT, GFTI மட்டும்தான் வரும். அந்த சிசாப் கவுன்சிலிங்கிறது ஜூலை 23ஆம் தேதியிலேருந்து ஜூலை 27ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். அதுக்கு வந்து என்டையர் ப்ராசஸ் நீங்கள் தனியாக போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஒருவேளை இப்போ சில பேர் கேட்பாங்க, சார் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜோசா கவுன்சிலிங்லேயே சீட்டை வாங்கிட்டோம், எங்களுக்கு சீட்டு வந்து ஜோசாலே கிடச்சிருச்சு ஒரு காலேஜில், எங்களுக்கு இது வேணாம், நாங்கள் சிசாப்பில் பங்கேற்கலாமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த இதுவும் பண்ண வேண்டியதில்லை. ஆல்ரெடி நீங்கள் எல்லா பேமெண்ட்டும் பண்ணிட்டீங்க. சீட் அக்செப்டன்சி ஃபீஸ் பே பண்ணிட்டீங்க, பார்சியல் அட்மிஷன் ஃபீஸ் பே பண்ணிட்டீங்க, எல்லாத்தையும் பே பண்ணிட்டீங்க. ஆஃப்டர் நீங்கள் சிசாப்பில் போய் ஜஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அங்கே ஒரு சீட்டு உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா இங்கே பே பண்ண அமௌண்ட்டு இந்த காலேஜ் அப்படியே போயிடும். இந்த காலேஜுக்கு பே பண்ண பணம் வந்து சிசாப்பில் எது கிடைக்குதோ அதில் தான் போகும். அதனால் ஜோசாவில் அட்டன் பண்ணி சீட்டு கிடைச்சவங்க சிசாப்புக்கு போனீங்கன்னா இந்த சீட்டு ஜோசாவில் கிடைச்ச சீட்டு கேன்சல் ஆயிருங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ என்டையர் ப்ராசஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஜூலை 28ஆம் தேதி வரைக்குமே அந்த அந்த பேமெண்ட்டில் ஏதாவது உங்களுக்கு குளறுபடியெல்லாம் இருந்ததுன்னா தீர்த்துக்குருவாங்க. இப்போ ஓவரால் எல்லா ப்ராசஸும் சொல்லியாச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 ரவுண்டோட ப்ராசஸ் ஜோசா கவுன்சிலிங் எல்லாமே சொல்லியிருக்கேன். இதில் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் ஒழுங்காக பண்ணலைன்னா உங்களுக்கு நல்ல காலேஜில் சீட்டு கிடைக்கிறங்கிற கஷ்டம். ஏன்னா நிறைய மாணவர்களுக்கு ஒழுங்கான சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண தெரியாமையே வருடம் வேஸ்ட் பண்ணிடுறாங்க. நீங்கள் நமக்கு வந்து ஹெல்ப் எப்போ வேணாலும் என்னுடைய ஹெல்ப் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து நீங்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோம். ஜோசாவோட என்டையர் ப்ராசஸும் இப்போ நான் சொல்லியிருக்கேன். ஃபர்தராக அடுத்தடுத்து நிறைய அப்டேட்ஸோடு உங்களை சந்திக்கிறேன். ஸோ மாணவர்கள் அந்த டாக்குமெண்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓபிசி, நம்ம தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்கள் ஓபிசி சர்டிஃபிகேட்லாம் கரெக்டான இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. மற்றபடி எல்லாமே 12th மார்க் ஷீட் உங்கள்கிட்ட இருக்கும். எல்லாமே மெடிக்கல் சர்டிஃபிகேட் மட்டும் நான் அந்த சொன்ன அனெக்சரில் அதை டவுன்லோட் பண்ணி அதுக்கு வந்து உங்களுடைய டாக்டரில் எம்பிபிஎஸ் டாக்டர்கிட்ட ரிஜிஸ்டர்ட் டாக்டர்கிட்ட சைன் வாங்கி அதை எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ வெரி மச். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். டிடிஜிஸ்.